அனைவருக்கும் வணக்கம். ரஞ்சித் சுனமா தான். அது வந்து முதல்ல வந்து ஒரு படம் எடுக்க வந்தோம். அப்போ வந்து இவர் வந்து பேசி கதையெல்லாம் பேசி ஓகே பண்ணிட்டு, அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் சொன்னா, அந்த மாதிரி ஒரு படம் ஒரு பாதியில் நிற்கிது, அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டேன்னா உனக்கு 50% ஒரு படம் கிடச்சிடும்ல உனக்கு அப்படின்னா. சரி, இது நல்ல ஐடியா இருக்குன்னு அந்த படம் பேர் அப்பாவி. வாழ்க்கையில் முதல்ல அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ்குள்ள போய் அதை போய் பார்த்தோம். அந்த ஸ்டுடியோவில் பார்த்தோன்னா அப்பதான் தெரிஞ்சு, ஐயோ படம் விட்டு அப்பாவில படம் எடுத்து எல்லாருமே அப்பா இது இந்த இண்டஸ்ட்ரியே வேணாண்டா, பயங்கர கொடூரமான இண்டஸ்ட்ரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க பேசுனது அவ்வளவு பேசுனாங்க. முதல் நாள் வந்து அந்த படத்துல சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க வந்து கண்ணீர்லாம் விட்டு நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னும் போது, இவ்வளவு டேலண்ட் பீப்புள் இவ்வளவு கண்ணீர்லாம் விடுறாங்களே, நம்ம போய் சப்போர்ட் பண்ணணும்னு போய் அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு பேசுறதுக்கும் ரியலுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இதை பிரிச்சு பார்க்கறதுக்குள்ள நமக்கு திறமை இல்லை, நமக்கு இந்த இண்டஸ்ட்ரி வேணான்ட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரஞ்சித் வந்து அவரோட மேரேஜுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு அது பயங்கர இம்ப்ரெஸ்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா அது ஹேண்ட்மேட் பேப்பர்ல ஒரு மாதிரி ஒரு கவிதை மாதிரி எழுதி இதெல்லாம் பண்ணி நாங்கள் வந்து ஒரு கோடை காலத்தை பத்தி ஒரு பெரிய கவிதை எழுதி வச்சிருந்தோம். இல்லை அது கவிதை, ஒரு இன்விடேஷன், ஒரு மேரேஜ் இன்விடேஷன் செம்மையா எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு. அதுல விளைவு தான் ஒரு நாள் நல்லா சரக்கு வச்சுட்டு இருக்கும்போது ஒரு மெயில் அனுப்பிச்சாரு. ஓகே, நாளை காலையில் வாங்க, நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், 1 மணி இருக்கும், நாளை காலையில் வந்துருங்க அப்படின்னு. வந்தவனே டக்குன்னு செக் எடுத்து கொடுத்தேன். அவனு சார் உண்மையிலே படம் பண்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால அப்படி ஆரம்பிச்சு போனது தான். அதே மாதிரி தான் கார்த்திக்கும் வந்து பீஸா ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அதே மாதிரி தான் வந்துச்சு. அவரு கொடுத்தாரு, படிச்சு முடிச்சுட்டு உடனே அன்னைக்கு இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ண. அப்ப அட்டகதி டப்பிங் போயிட்டு இருந்துச்சு, அன்னைக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ முடிஞ்சு நேரம் போனோன்ட்டு ரஞ்சித் சொன்னேன், இந்த மாதிரி அடுத்த படம் பண்ண போற ரஞ்சித் பீஸான்னு சொல்லிருந்தா, என்னங்க இந்த படம் ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள அடுத்த படம்ன்றீங்க அப்படின்னு. எல்லாரும் நல்ல கதையா இருந்துச்சு, நான் பண்ணலான்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் நலன் வந்து என்கிட்ட கதை சொல்றதுக்குலாம் வரவே இல்லை. இவர் வந்து பீஸால நடிக்கிறதுக்கு வந்திருந்தார். அந்த பிட் ஸ்டாப்னு சொல்லி ஒரு பீஸா ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அதுக்கு நடிக்கிறதுக்கு வந்திருந்தாரு. அப்போ வந்து வெளில 2 பேரும் தம்பிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ கார்த்திக் கூப்பிட்டு, சார் இவர் தான் நலன் அப்படின்னாரு. அவர் வந்து ஹலோ ஹலோ அப்படின்னு அப்புறம் சொன்னா, கார்த்திக் கிட்ட ஒரு கதை இருக்கு சார், கேட்கலாம், சொல்றேன், பார்ப்போம். அது இப்போ வரைக்கும் அப்படித்தான். இதான் சொன்னா ஓகே பார்க்கலாம் அப்படின்னு. அது வந்து அவர் அது அதுக்கப்புறம் நாம சந்தோஷம் மீட் பண்ண போகும்போது அவர் வேற ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகி ஒர்க் போயிட்டு இருந்துச்சு அவருக்கு. ஓகேங்களா. ஆனா அப்புறம் மியூசிக் கேட்ட உடனே நம்ம படம் பண்ணா அவர் கூட தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் பிக்சர். ஏன்னா ரஞ்சித் வந்து அவர் படத்துக்கு யுவன் சார் தான் மியூசிக் பண்ணணும்னு என்கிட்ட, மற்ற எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார், நம்ம ஆனா மியூசிக் மட்டும் யுவன் சார் தான் பண்ணணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன், நீங்க மீட் பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் ஆகணும். ஆனா பயங்கரமான ஒரு மியூசிக் கொடுத்தாங்க அந்த இதுல வந்துட்டு. ஸோ அதே மாதிரி தான் அந்த சூதுவும் டூவும் நான் வந்து இவர்கிட்ட நான் கதை எழுதி தரேன்னாரு எனக்கு. 2014 நாங்கள் வந்து சூதுவும் டூ பண்ணலாம் தான் ஆரம்பித்தோம், காதலும் கடந்து போங்க முன்னாடி. அப்புறம் அது வேணாம் சார், நம்ம காதலும் கடந்து போங்க பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்புறம் அவர்கிட்ட அந்த லைனை கொடுங்க, நாங்களே எழுதி பண்ணுறோம் சொல்லி வாங்கி இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அர்ஜுன் ஒரு நல்ல ரைட்டர், எனக்கு வந்து தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ரைட்டர். நான் ரீசெண்ட் டயத்தில் பார்த்ததில்ல எவ்வளோ ஒரு பயங்கர ஒரு நாலேஜபிள்ன்றத விட டேலண்டட் ரைட்டர்ஸ் நான் இவ்வளவு சீக்கிரம் சந்திக்கிறேன். ஏன்னா ஒரு கதையை பத்தி பேசினா ஒரு நாள் ஈவினிங் ஃபுல்லா அந்த கதையோட ஒன்லைனை ஃபுல்லா சொல்றாப்ல, ஒரு பயங்கரமா அதை சொல்றாப்ல. அதே மாதிரி எடுத்த காமெடியை வந்து இன்னைக்கு நிறைய பேர் காமெடி ஒர்க் அவுட் பண்ண வரமாட்டேங்குது இங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில. ஆனா இந்த காமெடியை வந்து ரொம்ப செம்மையா ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல கார்த்திக் தில்லை வந்து எனக்கு கேங்ஸா மெட்ராஸ்ல இருந்து என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஹி டிட் a wonderful job in the. அதே மாதிரி இக்னேஷியஸ் அஸ்வின், அப்புறம் எட்வின் வந்து எட்வின் எனக்கு எப்படி தெரியும்னா நலன் மூலமா தான் தெரியும். ஏன்னா நலன் வந்து ஆடல் பாடல்னு சொல்லிட்டு ஒரு இதுல பண்ணியிருந்தார், ஒரு ஆந்தாலஜி ஒன்று பண்ணியிருந்தார் ஆடல் பாடல்ல, அதுக்கு மியூசிக் போட்டிருந்தார் எட்வின். அந்த பிரீமியருக்கு போகும்போது தான் நான் மீட் பண்ணோம். நல்ல திறமையான பையன், நல்லா மியூசிக் பண்ணிருக்காரு. அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு 2 பேர் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒருத்தர் எட்வின் மியூசிக் சாங்ஸ் பண்ணியிருக்காரு, ஹரி எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்ஆர் பண்ணியிருக்காரு, ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே லண்டன்ல தான் இருந்தாங்க. இன்னைக்கு காலைல தான் ஒருத்தர் வந்துட்டாரு, ஒருத்தர் இன்னும் இமிகிரேஷன் வந்து வெளியே வரல, அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. அடுத்த படம்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. நீங்கள் 2 படம் சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்றீங்க. ஸோ இந்த படம் இந்த லெவலில் வந்து இன்னைக்கு இந்த படம் வந்து இன்னைக்கு சூதுவன் 2 வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜில் வந்து இன்னைக்கு வந்து நின்றுருக்குன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து தங்கராஜ் சார் தான். நான் மட்டும் இல்லை, எங்கள் என்டையர் காஸ்ட் அண்ட் குரூவே வந்து அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் என்னைய விட அவருக்கு நம்பிக்கை வச்சாரு அர்ஜுன் மேலே.
அவர் வந்து இந்த படம் நல்லா அவரும் சேவி நம்ம இந்த படத்தை சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி அவர் எஃபர்ட் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து பயங்கரமா என் கூட ராத்திரி போல சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த படத்துல அகில உலக சூப்பர் ஸ்டார் முதல்ல போய் இந்த படத்துல நான் போய் நீங்க தான் நடிக்கிறீங்க, நீங்க நடிக்கலாம் பிரதர் அப்படின்னு ஒன்று, இந்த படமா ஐயோ இந்த படத்துல ஏங்க டெஸ்ட் பண்றீங்க நம்ம அப்படின்னு. அப்புறம் கதை அர்ஜுன் போய் கதை சொன்னோன்னா அவர் வந்து நானும் அவர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் நடிக்க வேண்டியது, நாங்கள் வந்து படம் பண்ண வேண்டியது. ஸோ ஒரு வழியாக இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு இந்த படம். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம படம் பார்க்கும்போது இந்த படம் தேட்டரில் நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இந்த படம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த படம் வந்து இப்போ இந்த படம் எழுதி முடிக்கும் போது இவர் வந்து என்ன சொன்னார், இந்த படத்துக்கு இதோட அடுத்த பாட்டுக்கும் எனக்கு கதை எழுதி முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்தை தொடர்ந்து அதுவும் நடக்கும்னு நம்புகிறேன். இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து இந்த அத்தனை ரஞ்சித் சார், காதி சுப்ராஜ், நலன், மந்திரி சந்தோஷ் மற்றும் அனைத்து ஆதிக் பிரதர், அப்புறம் கௌரவ் பிரதர், வந்திருக்கிற சக்தி ப்ரொடியூசர்ஸ், காஸ்டன் குரு அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்தில் வந்து வாகச்சந்திரன் சார் வந்து ஒரு செம ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ரோல் பெருசாக பேசப்படும். அதே மாதிரி சூதகம்ல வந்து அருமை பிரவாசத்தை விட்டுட்டு வேற யாரையும் நம்ம வந்து பண்ணவே முடியாது. நாங்கள் பிளான் பண்ணும்போது யார் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அருமை பிரவாசத்தை விட்டுட்டு இந்த படமே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவு தான் அவரோட ரோல் இருந்துச்சு. ஆமாம், அதனால இங்கே வந்து இருந்து எங்களை வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. உங்களை நீங்கள் வந்து இன்னைக்கு எனக்காக நீங்கள் உங்கள் பொண்ணோட நேரத்தை செலவழித்து இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்து எனக்காண்டி இந்த மேடையை அலங்கரிச்சதுக்கு அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த படத்தில் நடித்த அனைத்து ஆர்டிஸ்டுக்கும், அவங்க அனைத்து நடிகர்களுக்கும், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோட மிகச்சிறந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக இந்த ப்ரொடக்ஷனை முடிக்க எங்களுக்கு உதவி பண்ண என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராகேஷ், அப்புறம் ஹரிஹரன், அப்புறம் சந்தோஷ், ரவிக்குமார், உங்க 3 பேருக்கும் மிக்க நன்றி, மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 13ஆம் தேதி தியேட்டர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு என்டர்டைனர், ஒரு ஃபன் ஃபிலிமா இந்த படம் இருக்கும். உங்க அனைவருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. நன்றி சார். உண்மையை பேசுறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அத்தனை தெய்வங்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் எல்லா உண்மையையும் பேசிய மேடையா அது உள்ளத்திலிருந்து வரும்போது அந்த சந்தோஷம் அப்படிதான் வார்த்தைகளா வரும். ரொம்ப நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.